ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அபிஷிவா. இன்றைக்கி சுவையான தேங்காய் பாறை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேங்காய் வீட்டில் நிறைய இருந்தது. சரி, அதை இப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு தான் அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுவோமேன்னு. அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பூவை திருவி வச்சுக்கோங்க. பூ திருவும்போது அந்த தேங்காயோட அடிப்பக்கம் திருவக்கூடாது. மேலே உள்ள அந்த பூவை மட்டும் திருவிக்கோங்க. அந்த கருப்பு கருப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு திருவ வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இது அளவு கிண்ணம். இந்த கிண்ணத்துலேயே எல்லாமே அளந்துக்கோங்க. அப்புறம் ஒரு தாம்பலம் இந்த மாதிரி அகலமாக எடுத்துகிட்டு அதில் நெய் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இப்போ அந்த திருவின தேங்காய், ஒரு கப் ஜீனி, 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், ரவை 1 கப்பு, 2 கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னு வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஜாமான். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. செவந்துடக்கூடாது. அதோட அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இதை தனியாக ஒரு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இப்போ திருவி வச்சுருக்க அந்த தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கை விட்டுறாமல் வதக்கி விடுங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சி போயிடும். அது ஒரு கருகிற வாடை வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நல்லா வதக்கிடுங்க. அந்த ஒரு வாசம் ஒன்று வரும் தேங்காயிலேருந்து. அந்த வாசம் நல்லாயிருக்கும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வதக்கிட்டு. இப்போ ஒரே பாத்திரத்தில் அந்த தேங்காய், வதக்கி வச்சுருக்க ரவை, அது கூட ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஜீனி எடுத்து வச்சுருக்கோம்ல, அளந்து வச்சுருக்கேன், அந்த ஜீனியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த ஜீனி மூழ்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருந்த தண்ணி தான் ஏற்கனவே. அதில் ஒரு கிண்ணத்தில் உள்ள தண்ணியை மட்டும் இதோட சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதில் உள்ள ஜீனியெல்லாம் கரைஞ்சி பாகு ரெடி பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல். பாகு ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த போல் கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு நூல் போல் வரும். அது நல்ல திக்கான நூல் பதத்துக்கு வரணும். இப்போ இன்னும் ரெடி ஆகலை. இதை இன்னொரு டைப்பாகவும் பார்க்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி பார்த்திங்கனாக்கா அது கரையாமல் கையில் எடுக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு பதம் தேவை. இப்போ இது இன்னும் ரெடி ஆகலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா பாக காய்ச்சிக்கலாம். இப்போது ரெடி ஆகிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த 2 கம்பி பதம்ன்றது நல்லா வந்திருக்கு. இப்போ இதை அங்கே தண்ணியிலையும் ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்தால் நல்லா கையில் வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து கிளறி வச்சுருக்கோம்ல ரவை, தேங்காய், அதெல்லாம் எடுத்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அதிகமாக இருந்ததுனாக்கா கரிஞ்சு போயிடும். ஒரு ஸ்டேஜில் நல்லா திரண்டு வரும், சட்டியில் ஒட்டாமல். அந்த டைமில் எடுத்து இந்த மாதிரி நெய் தடவி வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா தட்டி அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு இதை போல் ஒரு கரண்டியோ கத்தியோ வச்சுட்டு நெய் தடவிட்டு
அதை இதை போல் கீறி விட்டுங்க. கீறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னாக்கா அந்த பீஸ் பீஸாக நமக்கு வந்துடும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே கம்மியான பொருளை வச்சு செய்கிற ஸ்வீட்டு, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தீபாவளி டைமில் இது நிறைய பேர் செய்வாங்க. இப்போ தேங்காய் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த டைமில் நான் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இதை போல் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.